குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் அவங்க பிகினர்ஸாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு தெரில. பட் ஆனால் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. 2 பேர் காலும் பண்ணியிருந்தாங்க. சார், என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். எனக்கு ட்ரேடிங் பயமாக இருக்குது. உங்கள் வீடியோ நான் ரெகுலராக பார்க்குறேன். இந்த 10,000 நான் இழந்துட்டேன்னா நான் ஜீரோ. நான் இப்போ தான் இந்த மாதிரி மார்க்கெட் உள்ளேயே வரேன். இந்த 10,000 ரூபாய் வச்சு நான் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? நான் ஒரு பிகினர். எப்படி நான் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணலாம்? அந்த மாதிரி கேட்டாங்க. அதில் என்ன ரிஸ்க் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, எப்படி ஸ்டெடி க்ரோத் இருக்கும், அந்த மாதிரி ஸ்டாக்ஸை உங்கள் நாலேஜில் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, இப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ இறங்கி தான் இருக்குது. நம்ம அதை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் அப்படின்றது எவர் லாஸ்டிங் ஃபீல்டு. அது கண்டிப்பாக மனுஷ இருக்கிற வரையும் பேங்க் இருக்கும், கவர்மெண்ட் இருக்கும். அப்போது பணம் சம்மந்தமான ரொட்டேஷன் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேங்கிங் கொடுக்கலாம். பேங்கிங்கில் வந்து HDFC ICICI பேங்க் இதுதான் ப்ளூ சிப் கம்பெனியில் நம்ம இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் பேங்க்னா இது தான் ப்ரைவேட் பேங்க்கு. அப்போது அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த HDFC பேங்க்லேயும் ICICI பேங்க்லேயும் ஏதோ ஒரு பேங்க்கு உங்களால் உங்கள் விருப்பம் தான் அது. ஓகேங்களா? ஒன்று HDFCயில் 1,500 ரூபாய் இல்லை 3,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை ICICI பேங்க்கில் 1,500 இல்லை 3,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த 2 பேங்க்கில் ஏதோ ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு சைடு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் செக்டாரில் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அந்த பேங்க் வந்து HDFCயாகவும் இருக்கலாம், ICICI பேங்க்காகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ரீசன் ஏன் நான் இந்த 2 பேங்க்கை சொல்கிறேன்னா, இதுதான் ஸ்டேபிள், எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போது மார்க்கெட்டில் வார் டென்ஷன்றதுனால இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த பேங்க் மட்டுமா இறங்கியிருக்கு? எல்லாமே இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த வார்ன்றதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ரஸ் தான். லாங் டேர்ம் ப்ரோக்ரஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? ட்ரேடிங் மாதிரி இன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கே பாதி உயிர் போயிடுற மாதிரிலாம் அது கிடையாது. அது லாங் டேர்ம். ஆனால் லாங் டேர்ம்னும் போது பாதி உயிர் போயிட்டு தான் இருக்கும். கடைசி நேரத்தில் உயிரை காப்பாற்றிடுவாங்க, டாக்டர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போது இந்த 2 பேங்க்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். லாங் டேர்முக்கு தான் சேஃபாக அண்டு க்ரோத்தபுளாக இந்த 2 பேங்க்கில் ஏதோ 2மே வரக்கூடியது தான். நீங்கள் 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்ன்றதுனால இதில் 3,000 ரூபாய் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது IT, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போது இது வார் சம்பந்தத்துக்கு முன்னாடியே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது அது அடிபாதாளத்தில் தான் இருக்குது. இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம். நமக்கு ஐடியில் டக்குன்னு எதுங்க ஊரறிஞ்ச ஸ்டாக்ஸ் அப்படின்னு கேட்டால் இன்ஃபோசிஸ், TCS அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அப்போது இந்த 2 கம்பெனியில் ஒரு 2,500 ரூபாய், அது இன்ஃபோசிஸாகவும் இருக்கலாம், TCSஆகவும் இருக்கலாம், அதில் ஒரு 2,500 ரூபாய் அது மாதிரி அதில் அலோகேட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோவை ரெடி பண்ணணும். இதில் ஏன் நான் ஐடி ஃபீல்டை சொல்கிறேன்னா, இதுவும் ஸ்டேபிள், பட் இது வந்து குளோபல் க்ரோத்து. அதாவது எக்கனாமி வந்து வேர்ல்டு வைடு. ஏன்னா அவன் டாலரில் சம்பாதிப்பான் ஐடி எல்லாம். நம்ம ரூபாயோட மதிப்பு படுகேவலமாக இருக்குது. ஆனால் இவங்க எல்லாம் டாலரில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுனால ஐடியை நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். டாலர் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருந்தால் ஐடி ஃபீல்டு அதுவும் ஸ்ட்ரென்த் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த ஐடி ஃபீல்டில். ஓகேங்களா? அதில் பேங்க்கில் ஒரு 3,000, ஐடி கம்பெனியில் ஒரு 2,500 ரூபாய். ஓகேங்களா? 5,500 ரூபாய்க்கான போர்ட்ஃபோலியோ இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது எனர்ஜியும் பேங்க் சம்மந்த மாதிரி தான், ஐடி துறை சம்மந்த மாதிரி தான் எனர்ஜியில் எந்த ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலான்னா, அதுவும் ஊரறிஞ்ச ஒரு கம்பெனி தான், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? அது வந்து ஒரு ப்ரைவேட்டு. NTPC இன்னொன்று இருக்குது, அது கவர்மெண்ட்டு. அப்போது இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா NTPC இந்த கம்பெனியில் ஒரு 2,000 ரூபாய்க்கு ஷேர்ஸை நம்ம வாங்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து அதோட பங்கே அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 1,400 ரூபாய்க்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, செக் பண்ணிங்க.
என்டிபிசி அதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் இது கவர்மெண்ட்டு, இதிலலாம் டிவிடெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுப்பான். ஸோ அப்போ எனர்ஜி செக்டாரில் ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ரீசன் என்னென்னா, இந்தியா வந்து க்ரோத் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருந்தால் இந்த எனர்ஜி கண்டிப்பாக உள்ளே வந்தே தீரணும். இந்த எனர்ஜி இல்லாமல் இந்தியா க்ரோத் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்தியாவோட க்ரோத் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்தா எல்லா ஸ்டோரியுமே எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். அதனால் இந்த கம்பெனியில் ஒரு 2000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போது அதில் 5500, இது ஒரு 2000, 7500 ரூபா ஆச்சு. அடுத்த ஒரு கம்பெனி எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி இதுவும் மக்கள் ஜனம் இருக்க வரையும் இந்த கம்பெனியும் அழிய போகிறது கிடையாது. அப்போ எஃப்எம்சிஜியில் பெஸ்ட்டு கம்பெனி எதிரா அப்படின்னு கேட்டால் அது ஊருக்கே தெரியும். எஃப்எம்சிஜினாவே இந்துஸ்தான் யூனிலிவர். அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த அது என்னது, புகையிலை விற்கக்கூடிய கம்பெனி ஐடிசி. அவன் புகையிலையும் விற்கிறான், சிகரெட்லேருந்து எல்லாமே விற்கிறான். ஆனால் அவனும் ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான். அதில் ஒரு 1500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால். இந்த மாதிரி இதில் ஒரு 1500 ரூபாய். இதுக்கு ஏன் ரீசன், நான் ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லியும் வாழ்க்கைக்கு தேவையான மனுஷனோட ரொட்டீன் லைஃப்பை நடத்தணும்னா எஃப்எம்சிஜி வேணும். அப்போது தினசரி ப்ராடக்ட்டு ஸ்டேபிளாக டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி ரொட்டீனாக ரன் ஆகக்கூடிய ஒரே செக்டார் எதிரான எஃப்எம்சிஜி தான். முன்னெல்லாம் வந்து எல்லா ஈக்விட்டி ஸ்டாக்ஸும் இறங்குனா ரொம்ப இறங்கவே மாட்டான், ஏறவும் மாட்டான். பெரிய லெவலில் இறங்கவும் இறங்காது, பெரிய லெவலில் ஏறவும் ஏறாது. அப்படி இருந்த இந்த எஃப்எம்சிஜி இப்போ அதுவும் கணிசமான அளவு கீழ் நோக்கி தான் இருக்குது. எல்லாமே 52 வீக் லோவில் தான் இருக்கான். அவர் கேட்ட நேரம் நல்ல கரெக்டான நேரம் தான். ஸோ அப்போ இந்த எஃப்எம்சிஜியில் ஒரு 1500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போது 9000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஆட்டோ அண்ட் அதர்ஸ். ஆட்டோ இல்லாமல் இப்போ எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த வெஹிக்கிள்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அட்லீஸ்ட் சைக்கிளாவது இருக்கும். ஸோ இன் ஃப்யூச்சர் எல்லாமே இ பைக்கை நோக்கி போகுது. அப்போது டாட்டா மோட்டார்ஸ் அதில் முதன்மையானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது, டாட்டானாவே ஊருக்கே தெரிஞ்சது. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, ஏழைகளுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் அண்டு அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் அதில் அதிகமாக இருக்கும். டாட்டானாவே அதுதாங்க. அப்போ அந்த டாட்டா மோட்டர்ஸில் நம்ம ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் டாட்டா மோட்டார் நான் ரீசன் சொல்கிறேன்னா, இன் ஃப்யூச்சர் வந்து எல்லாமே கண்டிப்பாக ஈவியை நோக்கி தான் இருக்க போகுது. இந்த மாதிரி வளைகுடா நாடுகளுக்குள்ளே இப்போ சண்டை வந்துடுச்சு கான்ஸ்டாக. பெட்ரோல், டீசல், கரோசின், க்ரூட் ஆயில் எல்லாமே பிரச்சனையாகுது. இது போக போக நாளைக்கு வளைகுடா நாடே இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்போ எரிபொருள், இந்த எல்பிஜி, இந்த சிலிண்டர், இந்த க்ரூட் ஆயில், இந்த பெட்ரோல், டீசல் அப்படின்ற ஒன்று இல்லாமையே போயிடுச்சுன்னா ஈவி தான் வந்து காப்பாற்றும். அப்போது இன் ஃப்யூச்சர் எதை நோக்கி போவோம்னா வேர்ல்டு ஈவி நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம இந்த ஆட்டோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இது தான். அதில் பெஸ்ட்டு எதிரானா டாட்டா மோட்டர்ஸ். அதில் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 10,000 ரூபாய்க்கு அவர் கேட்ட மாதிரி ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டோம். எல்லாமே ப்ளூ சிப் கம்பெனி தான். ஆட்டோ ஃபீல்டில் டாட்டா மோட்டார்ஸ், எஃப்எம்சிஜியில் இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி, அதுக்கப்புறம் எனர்ஜியில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, என்டிபிசி, எல்லாமே ப்ளூ சிப் தான். ஐடி கம்பெனியில் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அதுவும் ப்ளூ சிப் தான். பேங்கிங்கில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, அதுவும் ப்ளூ சிப் தான். ஸோ ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? நிஃப்டி, மிட் கேப், ஸ்மால் கேப், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இதெல்லாம் அதையும் கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டே என்னன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் வர்றது அப்படின்றதே பெரிய விஷயம். நீங்கள் அதை நோக்கி வந்துட்டீங்க. அப்போது ஒரு ப்ளூ சிப்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். 10,000 ரூபான்றது ஒரு கணிசமான பெரிய தொகை தான். என்னை பொறுத்தவரையும் 10,000 சின்ன அமௌண்ட்டே கிடையாது. இந்த 10,000 சம்பாத்தியத்துக்கு நான் ஒரு வாரம் வேலை செய்யணும். ஓகேங்களா? அப்போ இது பெரிய அமௌண்ட்டு. அப்போ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ அவர் கேட்டதுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் அவருடைய போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு ஷேரை எப்படி வாங்கணும், ஒரே நாளில் போய் முழுசாக
எல்லாம் காசை கொடுத்து வாங்கிடவே கூடாது. இப்போ 10,000 ரூபாய் இருந்ததுன்னா நான் எப்படி அதை வந்து செக்ரிகேட் பண்ணி சொன்னனோ அது மாதிரி உங்ககிட்ட மறுபடியும் காசு சேரும்போது இதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி அந்தந்த செக்டார்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த மெத்தடு தான் நாளைக்கு பெரிய லெவலில் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் உங்கள் மனசை போட்டு ரம்பத்தால் அறுக்காது. லாஸை பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பயம் வராது. ஓவர் குவான்டிட்டிஸ் வாங்கிட்டு இப்போது ஒன்றும் இல்லை. இப்போ இன்ஃபோசிஸ் அந்த டிசிஎஸ்லாம் இறங்கியிருக்கு. 3000 4000 அது 4200 வரையும் ஹை போச்சுன்னு நினைக்கிறேன். 3000ல் 3800 வாங்கினவங்க நிலைமைலாம் இப்போ என்ன ஆகிருக்கும்? இப்போ அவன் 2300 400 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? கரண்ட்டு ஷாக் வந்த மாதிரி எனி டைம் வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் என்றைக்கு 4000 போகிறது இல்லை 3800 போகிறது 3000 போகிறது டைம் எடுக்கும்ல. ஆனால் நீங்கள் இப்போ வர நேரம் வந்து அவன் அடிபாதாளத்தில் இருக்கான். அவன் இன்னும் கீழே போனாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது அதில் வெறும் ஒரு 2500 3000 தான். அப்போ படிப்படியாக அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த வலி உங்களுக்கு லாஸ் ஆகிற வலி பெரிய லெவலில் தெரியாது. இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்ல போகிறேன். இப்படி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பிளான். ஒரே நாளில் காசு நம்மக்கிட்ட இருக்கேன்னு போய் மொத்தமாக வாங்கிட்டா அது பெரிய தலைவலி ஆகிடும். அதாவது உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை 2-3 பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணணும். அதுக்கு தான் இந்த எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த ஸ்டைலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு சொர்க்கமாக இருக்கும். உங்களோட ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு ஸ்டாக்ஸை வந்து ப்ளூ சிப்பை நீங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவர் என்கிட்ட கேட்டார், அதனால் நான் அட்வைஸ் பண்ணுறேன். பட் இந்த ஸ்டாக்ஸ்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் செபி ரிஜிஸ்டரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். ஏன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஓகேங்களா? நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களை மாதிரி பல பிகினர்ஸ் வந்து இதே கேள்வி கேட்குறதுனால ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் அப்படின்ற மாதிரி சொல்லுறேன். நீங்கள் கம்பல்சரி நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், இதில் என்கிட்ட இருக்கிற மணியை நான் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போகிறேன் அப்படின்ற மைண்டுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை தொடர்பு கொள்ளணும். இல்லைனா செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டை தொடர்பு கொள்ளணும். ஓகேங்களா? பிளைண்டாக யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. அது இல்லாமல் யார் எந்த ஒரு டிப்ஸ் சொன்னாலும் அதையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. யூடியூப்பில் பார்த்துட்டு பிளைண்டாக பையும் பண்ணக்கூடாது. அதில் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரோட கைடன்ஸ் வேணும். இல்லைனா செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட்டோட கைடன்ஸ் வேணும். நம்ம என்ன கற்றுக்கணுன்னா அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் என்ன பண்ணும் அந்த பேசிக் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும். லாங் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வரணும். ஷார்ட் டேர்ம் எல்லாம் மைண்ட் செட்டில் கொண்டு வராதிங்க. கொண்டு வந்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் கீழே இருக்குதுன்னு வச்சிங்க, அப்போ மனசு வலிக்கும். இதுவே லாங் டேர்ம்னா அது பிரச்சனையே இருக்காது. ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 7 வருஷம் அப்படின்னும் போது மார்க்கெட்னா எப்போவுமே இறங்கிக்கிட்டே இருக்க போகிறான். ஒரு நாள் இறங்க போகிறான், ஒரு நாள் ஏற போகிறான். அந்த அந்த பெரிய ப்ராடர் மைண்டுக்கு போயிடும். ஸோ அதனால் எப்போயுமே லாங் டேர்ம் ஃபோக்கஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிகினர்ஸ் புதுசாக வந்தவர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் 10,000 ரூபாய் வச்சு என்ன மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கலாம், எப்படியாப்பட்ட போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலான்னா இந்த போர்ட்ஃபோலியோ இது என்னுடைய டோட்டல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது எல்லாமே ப்ளூ சிப் கம்பெனி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ரிசர்ச் அனலிஸ்ட் யார்கிட்டனா இருந்தால் நான் சொன்ன இந்த ஸ்டாக்ஸை பற்றி கேளுங்க. அவங்க 100க்கு 100 கண்டிப்பாக உங்களை பாராட்ட தான் செய்வாங்க. ஓகேங்களா? இதுதான் அவர் கேட்டதுக்கான என்னால் முடிஞ்ச ஒரு ஆடியோ. இதே மாதிரி எத்தனையோ பிகினர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் மார்க்கெட்டு உள்ளே வரணும்னு நினச்சா இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ஃப்யூச்சருக்கு அதுவும் வளரும், நீங்களும் வளரும் போது ரெண்டுமே கரெக்டாக டேலி ஆகி பெரிய க்ரோத்தில் வந்து நிற்கும். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.